Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 12 exercise 5.5ல sum number 5 பார்க்க போகிறோம். சம்ம வாசிக்கிறேன். Parabolic cable of 60 meter portion of a roadbed of a suspension bridge are positioned as shown below. Vertical cables are to be spaced every 6 meter along this portion of the roadbed. Calculate the lengths of first two of these vertical cables from the vertex. Okay. சம்மில் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இது போல் இந்த டயக்ராம் வந்து ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜினுடைய ஒரு கேபிள் செட்டப் இது காமிச்சிருக்காங்க. இதில் இப்போ இந்த சம்ம உள்ள டயக்ராம் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ராக்டிக்கலாக நம்ம இது எங்கெங்கெல்லாம் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக இங்கே 2 இமேஜ் காமிச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாலங்களை, அதாவது 2 ரிவர் பேங்க்ஸ் இணைக்கக்கூடிய அளவுக்கு இடையில எதுவுமே வைக்க முடியாத சுச்சுவேஷனில், இடையில எதுவும் பில்லர்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் செட் பண்ண முடியாத இடத்துக்கெல்லாம் இதை போல் சஸ்பென்ஷன் பிரிட்ஜஸ் தான் உங்களுக்கு இருப்பாங்க. இது எல்லாமே கேபிளால் கனெக்ட் ஆகிருக்கும். அது வந்து கேபிள் சப்போர்ட்டில் இருக்கும். அண்ட் ரெண்டாவது ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். அதாவது சம் பாயிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். ரொம்ப ஸ்டிஃபாக இருந்ததுனாக்கா அதுக்கு ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால இந்த கேபிள் மூலிமா ஒரு சஸ்பென்ஷன் ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஒரு சஸ்பென்ஷன் இருக்கும். இதில் நம்ம வந்து இப்போ நம்ம 2 வீலர்லாம் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கும்போது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஷன் வச்சுருப்பாங்க இல்லையா, ஷாக் அப்சர்வர். அந்த மாதிரி இது அந்த அளவுக்கு கரெக்டான ஒரு இதில் வடிவமைக்கப்பட்டிருக்கும். இப்போ இது ரிலேட்டடாக தான் இவங்க நம்ம சம் கொடுத்துருக்காங்க. நான் சம் டயக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ. ஸோ அகெயின் parabolic cable of 60 meter portion, 60 meter portion of road bed. இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் ரோட் பெட் இருக்குது. அது 60 மீட்டர்னு சொல்கிறாங்க. ஆஃப் அ சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் ஆர் பொசிஷன்ட் as shown below. Vertical cables are to be spaced every 6 meter. அப்போ இங்கே பாருங்கள், இது ஒவ்வொரு கேபிளுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 6 மீட்டர். ஓகே, ஒவ்வொரு கேபிளுக்குமே அலாங் திஸ் போர்ஷன் ஆஃப் ரோட் பெட். சுத்தமாக ரோட் பெட்டில் இருக்கிறக்கான அந்த போர்ஷன் மட்டும்தான் இங்கே நம்ம கால்குலேஷன் எடுத்து போகிறோம். ஸோ கால்குலேட் த லென்த்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 2 ஆஃப் தீஸ் வெர்டிகல் கேபிள்ஸ் ஃப்ரம் த வெர்டெக்ஸ்லேருந்து அப்படின்னு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு கிராஃபிக்கல் பார்ட்டுக்கு கொண்டு போகலாம். இங்கே கொடுத்துருக்கிற டயக்ராமை ஒரு கிராஃப் சென்ஸ் கொண்டு வந்திருக்கோம். திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, இப்போ ஒவ்வொரு பார்ட்டுக்கும், அதாவது ஒவ்வொரு கேபிளுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 6 மீட்டர் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த கேபிள் வந்து கேப் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ரெட்டில் நான் போடுற கேப் இருக்கு இல்லையா, இது வந்து 3. அதாவது கரெக்டாக இது வந்து ஒரு ஓப்பன் அப்போர்ட் பேரபோலாவில் வந்து இது கரெக்டாக ஆரிஜினில் இல்லை, 3 மீட்டர்ஸ் மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்தினுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆன் த ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு வரும்போது ஒய்யோட வேல்யூ 0. சாரி ஆன் த ஒய் ஆக்சிஸ்னு வரும்போது எக்ஸோட வேல்யூ 0, 3,0 இந்த பாயிண்ட். இப்படி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் இதிலிருந்து நாம் கலெக்ட் பண்ணி எடுக்கணும். ஓகே, அப்போ அடுத்த கேபிள் இங்கேருந்து, இது ஃபஸ்ட்டு கேபிள் வந்து ஆரிஜின்லேருந்து அந்த ஆக்சிஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 6 மீட்டரில் இருக்குது. இதனுடைய அடுத்த கேபிள் இருக்கு இல்லையா, செகண்ட் கேபிள், இது வரைக்கும் இது வந்து 6 + 6 12 மீட்டரில் இருக்குது. ஓகே, கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், கால்குலேட் த ஃபர்ஸ்ட் 2 ஆஃப் தீஸ் வெர்டிகல் கேபிள்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு நம்ம இன்னும் கிளியராக நம்ம ஒரு கிராஃபிக்கல் ஸ்ட்ரக்சரில் நம்ம வந்து இதை சம போட முடியும். ஓகே, ஸோ இந்த டயக்ராமை நம்ம ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கரெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி போட்டு பார்க்கலாம். இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஓகே, அடுத்ததாக இது எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ இந்த கேபிள் இருக்கு இல்லையா, இந்த கேபிள் நான் ரெட்டில் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த கேபிள் முதல்ல வரைஞ்சிடலாம். விச் இஸ் 3 மீட்டர் அபோவ் த ரோட் பெட். அந்த ரோட் பெட்லேருந்து 3 மீட்டர் அபோவ். நான் இப்போ ஒரு யூனிட்டாக எடுத்துக்கிறேன். நான் இதை 1 2 3 இப்படி எடுத்துக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, அந்த கேபிள் பிரிட்ஜ், சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இப்படி வருது. ஓகே, அடுத்ததா ஒவ்வொரு கேபிளுக்கும், அதாவது ஸ்டாண்டிங் கேபிள் இருக்கு இல்லையா, சஸ்பென்ஷன் கேபிள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கேபிளுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க, அது வந்து 6 மீட்டர்ஸ். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் நான் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 6 யூனிட்ஸ் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். 12 அண்ட் திஸ் இஸ் 18, இது 24, இது 30. அதே போல் இங்கே -6 -12 -18 -24 அண்ட் -30. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கேபிள் இந்த இடத்துல இருக்குது. நான் ரெட் லைனில் மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கேபிள் இந்த இடத்துல இருக்குது. ஓகே,
ஃபர்ஸ்ட் கேபிள் இந்த இடத்துல இருக்கு. ஓகே, அடுத்ததாக செகண்ட் கேபிள். ஏன்னா என்ன ஒவ்வொரு கேபிளுக்கான டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 தானே, அதால தான் நான் அந்த 6 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சம்மோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் நமக்கு முக்கியம். சம்ம ஒர்க் அவுட் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். வெர்டெக்ஸ் இப்போ மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக இந்த பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, நான் மார்க் பண்ணிக்காம ரவுண்ட் பண்ணி இதை வந்து நம்ம வந்து ஒரு சம்வாட் ஏ வச்சுக்கலாம். ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6, ஒய்யோட கோஆர்டினேட் தான் நமக்கு தெரியல. இந்த பாயிண்ட் வந்து நான் ரெட் கலரில் க்ரீன் கலரில் மார்க் பண்ணி காமிக்கிறேன். பாயிண்ட் பி. இப்போ 6 + 6 இல்லையா, இதிலிருந்து இது வரைக்கும் 6, அதிலிருந்து அது அடுத்த பார்ட் 6. ஸோ 6 + 6 12. இப்போ 12, ஒய் கோஆர்டினேட் தான் தெரியல. இப்போ அவங்க என்ன கேட்டாங்கன்னா கொஸ்டின்லேயே கேட்டிருக்கிறதுனா ஃபைண்ட் கால்குலேட் த லென்த் ஆஃப் ஃபர்ஸ்ட் 2 திஸ் வெர்டிக்கல் கேபிள்ஸ். இந்த லென்த் வேணும். இப்போ நான் இது ஒரு இந்த உங்களுக்கு லென்த் அப்படின்னு வரும்போது இது பின்னு கொடுத்துக்கிறேன், இதை கியூன்னு கொடுத்துக்கிறேன். வி ஹாவ் டு ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஏபி அண்டு பிக்யூ. ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கான வழி இது. ஓகே, அடுத்ததாக சம்மில் லாஸ்ட்டில் பாருங்கள், இந்த ஹைட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் கேபிள் இருக்கு இல்லையா, இந்த இடம் பாருங்கள், இந்த லாஸ்ட் கேபிள் இந்த இடம் பார்த்தீங்கன்னா 16 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லாஸ்ட் கேபிள்ன்றது மொத்தமாக அந்த இடத்துல இருந்து நமக்கு எத்தனை கேபிள்னா 1 2 3 4 5 கேபிள்ஸ். அதாவது 5 × 6 30. அதாவது இந்த ஆக்சிஸ் பாயிண்ட்லேருந்து இந்த டிஸ்டன்ட்டு 5 கேபிள்ஸ் வருது. 5 × 6 30. அப்போ இந்த பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணணும். இந்த ஹைட் சொல்கிறேன் நான். இந்த கடைசி ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, கடைசி கேபிள், இந்த கடைசி கேபிளினுடைய வேல்யூ சின்னு வச்சுக்கலாம். இங்கே சி இது வந்து -30 இல்லையா, -30. அதாவது எக்ஸோடைய ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் வந்து -30. ஒய்யோட இந்த ஹைட் இருக்கு இல்லையா, இந்த ஹைட்டு தான் நம்ம கொடுத்துருக்காங்களே. இப்போ 16 மீட்டர்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ லேட்டஸ்ட் இந்த பாயிண்ட்டை நம்ம என்னென்னு வைக்கலாம், கீழே இருக்கு இல்லையா இந்த பாயிண்ட்டை வந்து நான் PQR வச்சுருக்கேன். ஸோ இந்த வேல்யூ வந்து 16. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ ஏபி தெரியாது, பிக்யூ தெரியாது, பட் சிஆர் தெரியும். சிஆரோட வேல்யூ என்ன 16. சிஆரோட ஹைட்டு தான் 16 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கோஆர்டினேட்ஸ் ஆஃப் சி அப்படின்னு வரும்போது சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -30, 16. ஓகே, இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வேல்யூ என்னன்னா இந்த சியோட வேல்யூ மட்டும்தான். மீதி 2 வேல்யூவையும், அதாவது பாயிண்ட் ஏவையும் பாயிண்ட் பியையும் கடைசியாக ஏபி அண்ட் பிக்யூவையும் நாம் கண்டுபிடிக்க போகிறது இந்த வேல்யூ வச்சு தான். ஸோ இப்போ தெரிஞ்ச வேல்யூ நோன் டு அன்னோன், இதிலிருந்து நம்ம தெரியாத வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த கிராஃபிக்கல் செக்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம சம்மோட கால்குலேஷன் பார்ட்டுக்கு போகலாம். ஸோ ஆஸ் பர் த டயக்ராம், இது வந்து ஓப்பன் அப்வர்ட் பரபோலா இல்லையா, ஓப்பன் அப்வர்ட். ஆல்சோ வெர்டெக்ஸ் வந்து வேற இருக்கு, ஆரிஜின் கிடையாது. ஸோ வெர்டெக்ஸ் வந்து h, k ஓப்பன் அப்வர்ட் பரபோலா. வெர்டெக்ஸ் வந்து இப்போ வந்து சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அதனுடைய வேல்யூ x minus h the whole square is equal to 4a into y minus k. Vertex 0,3. இது எங்கே இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலி இது வந்து நான் ஒரு y ஆக்சிஸாக போட்டு காமிக்கிறேன். இது x ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் y ஆக்சிஸ். 3 மீட்டர் அபவ் த ஆரிஜின் லெவல் இருக்கல ரோட் பெட்லேருந்து 3 மீட்டர்னாக்கா இந்த கேப், இந்த பாயிண்ட் நமக்கு என்ன வரும், அப்போ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு 0,3ன்னு வரும். y ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா x is equal to 0 இல்லையா. ஸோ அப்போ இது வந்து h அண்ட் இது வந்து k. இது சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். x minus 0 the whole square is equal to 4a into y minus k which is 3. இப்போ this parabola passes through this point, right? நம்ம போட்டோம் கிராஃபில் போடும்போது இது c அப்படிங்கிற மாதிரியும், இது r, இந்த பாயிண்ட் rங்கிற மாதிரியும், இந்த பாயிண்ட் -30, 16. 16ன்றது ஹைட் ஆஃப் திஸ் லாஸ்ட் கேபிள். இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜினோட லாஸ்ட் கேபிள் வந்து 16 மீட்டர். இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஆரிஜின் பாயிண்ட்ல இருந்து ஓஆரோட டிஸ்டன்ஸ் -30. ஏன்னா 5 கேபிள் இருக்கு, 1 2 3 4 5. 5 × 3 5 × 6 30. 30ங்கிறது மைனஸ் டைரக்ஷனில் இருக்கிறதுனால -30, 16. அப்போ the parabola passes through
minus 30, 16 இந்த வேல்யூ இதில் கொண்டு போய் போடணும். நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பாயிண்ட் இதுதான். இதை வச்சு தான் மீதி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் சஸ்பென்ஷன் கேபிள், செகண்ட் சஸ்பென்ஷன் கேபிள், இது ரெண்டுமே இது வந்து 6, வச்சிருந்தோம். இது அடுத்ததாக உள்ளது 12, வச்சிருந்தோம். இதை ஏ பாயிண்ட், இது பி பாயிண்ட்னு வச்சிருந்தோம். ஸோ 12, இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த நோன் பாயிண்ட் வழியாக தான் உள்ளே போய் ஆகணும் சம்முக்குள்ள. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 16 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் ஒயோட வேல்யூ minus 30 the whole square, 4a into ஒயோட வேல்யூ 16 minus 3. ஓகே, ஸோ 4a is equal to இந்த 30 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 900 into 16 minus 3 13. இந்த டிவிஷனில் போயிடும். 900 divided by 13 is equal to 4a. நமக்கு வந்து 4a ஓட வேல்யூ கிடைச்சாச்சு. ஓகே, இந்த 4a ஓட வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 900 by 13 into y minus 3. ஓகே, இதுதான் அந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜோட பாரபோலிக் ஈக்குவேஷன். இதில் நம்ம ரெண்டு பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து 6, இன்னொன்று வந்து 12, இதை இந்த ஒயோட வேல்யூ கண்டுபிடிச்சாதான் ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் நம்ம. ஸோ அந்த ஒயோட வேல்யூ நமக்கு வேணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை இந்த ஈக்குவேஷன்லையும் செகண்ட் பாயிண்ட்டில் அடுத்ததாக இந்த ஈக்குவேஷன்லையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 900 by 13 into y minus 3ல at a 6, சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 6 இருக்கு, எக்ஸ் இருக்கிற இடத்துல 6 the whole square equal to 900 divided by 13. ஒயோட வேல்யூ y is y minus 3. ஓகே, ஸோ now 36 இல்லையா, 36 into 13 divided by 900. இந்த டேர்ம் இந்த பக்கம் வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ஸோ y minus 3. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம் நம்ம. 36 டைம்ஸ், இது வந்து 25 டைம்ஸ். 136, இது வந்து 25 டைம்ஸ் ஆஃப் 36. ஸோ டோட்டலி 13 by 25 is equal to y minus 3. நமக்கு இப்போ கரெக்டாக எக்ஸாக்ட் பாயிண்ட் வந்து y தான் நமக்கு வேணும். அதாவது ஏ பாயிண்ட் தான் அதுக்கு, அது ஏக்கு தான் பொருந்தும். இன்னொரு அந்த வேல்யூ போடும்போது பிக்கு தனியாக சப்ஸ்டியூஷன் கொடுக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த -3 வந்து அந்த பக்கம் வரும். 13 by 25 plus 3 is equal to y. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 13 plus 75 divided by 25 is equal to y. இப்போ இந்த பார்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா we get 88 by 25. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா we get y is equal to 3.5 மீட்டர். இது ஃபர்ஸ்ட் கேபிளினுடைய, அதாவது ஏ இந்த பார்ட் பார்த்தோம் இல்லையா, ஏபி இந்த பார்ட். ஓகே, இந்த ஏபியோட ஹைட்டு, அதாவது ஒய்யோட கோஆர்டினேட் இருக்கு இல்லையா, இந்த ஒய் கோஆர்டினேட்டோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 3.52 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகே, அடுத்ததா இந்த ஈக்குவேஷனில் பாயிண்ட் பியை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பாயிண்ட் பியில் எக்ஸோட வேல்யூ 12, ஒய்யோட வேல்யூ ஒய் தான். ஸோ 12 the whole square is equal to 900 by 13 into y minus 3. Okay, இந்த 13 and 900 reciprocate ஆகிடும். 144 into 13 by 900. Okay, is equal to y minus 3. The multiplication simplify போடுறதுக்காக 144 into 13 divided by 9 into 100 அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதை கேன்சல் பண்ணலாம், 16 டைம்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். இஸ் ஈக்குவல் டு y minus 3. இப்போ இந்த 16 into 13 பார்த்தீங்கன்னா 208 வரும். 208 divided by 100 which is equal to y minus 3. ஓகே, ரைட் சைட் போட்டுக்கிறேன். இப்போ இந்த 208 100ஆல் டிவைட் பண்ணோம்னா we get 2.08 is equal to y minus 3. இந்த 3 அந்த பக்கம் வந்துச்சுன்னா 2.808 plus 3 is equal to y. Therefore, y is equal to 5.08 meter. Okay.
ஸோ சம் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த கேபிளினுடைய டீட்டெயில், அதாவது ஏபியோட வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் ஏபியோட வேல்யூ 3.5 மீட்டர்னு சொன்னேன். அடுத்ததாக பிக்யூவோட லென்த்து இல்லையா, பிக்யூவோட லென்த்து 5.08 மீட்டர். ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. இந்த சம்மோடைய எக்ஸ்பிளனேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் டைம் ஆகுமே தவிர மற்றபடி ரொம்ப ஈஸியான சம் இது. அதனால் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.